எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். பக்கம் 911. அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. அதாவது எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர். அவர் கழுத்தில் என்ன இருக்கான், என்ன இருக்குன்னு போட்டிருக்கீங்க, நுகம். கழுத்தில் இருந்த நுகம். நுகம்னா என்னங்க? நுகம்னா தெரியுமா? நுகம்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களாம்மா? நுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நுகம்னா மாட்டு கழுத்தில் வைப்பாங்க பாருங்கள், ஒரு பெரிய தடி. ரெண்டு மாட்டையும் ஒன்றா கட்டி ஒரு பெரிய தடி வைப்பாங்கல்ல, ரெண்டு கழுத்துலையும். எதுக்காக அதை வைக்கிறாங்க? அது மாடு வேறு எங்கேயும் போயிடக்கூடாது, எந்த பக்கமும் திரும்பக்கூடாது, கரெக்டாக என்ன பண்ணணும், போகணும். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி ஏர் ஓட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. கரெக்டான லைனாக என்ன பண்ணணும், ஏரை ஓட்டின்னு போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நுகத்தை மாட்டு மேலே வைப்பாங்க. நுகம்னா என்ன? வெயிட்டு தானே அது. நுகம்னா என்னது? ஒரு சுமக்க முடியாத ஒரு சுமை. அதுதான் என்னது? நுகம். அந்த நுகத்தை வச்சாதான் மாறு என்ன பண்ணாது, ஓடிடு, அப்பால் ஓடிடாது. ஓடாமல் கரெக்டாக என்ன பண்ணும், ஒரு நேர்கோட்டில் அது என்ன பண்ணும், போகும். அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகும். ஏர் விழும்போது எந்த இடத்துல எப்படி ஏர் விழணுமோ அந்த இடத்துல அந்த நுகத்தை பூட்டி தான் மனுஷன் என்ன பண்ணுவான், ஏர் ஓட்டுவான். சரியா? அப்போ இந்த அனனியா தீர்க்கதரிசி என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்டான். அனனியான்றது ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தை அனனியா உடைச்சி போட்டான்னு சொல்கிறார். அப்போ நுகம்னா என்னது? இப்போ மனுஷனுக்கு அதுமாரி கட்டையை தூக்கி வைக்க போகிறாங்க? நுகம் இல்லை. நுகம்னா என்னது? ஒரு பாரம், ஒரு வெயிட்டு. நமக்கு எதுங்க பாரம்? நமக்கு என்ன பாரம் சொல்லுங்கள்? எது பாரமாக இருக்கும் நமக்கு? கவலை. நம்ம கவலை, கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், வறுமை, பஞ்சம், இப்படி நிறைய சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு மன துக்கத்தில், மன வேதனையில் இருக்கிற ஒரு காரியம்தான் நுகம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நுகம். அப்போ இந்த அனனியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் உள்ள நுகத்தை உடைத்தி போட்ட பிற்பாடு தான் எரேமியா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாராம். அப்போ ஒரு கஷ்டத்தோட, ஒரு பாரத்தோட, ஒரு வேதனையோடு இருந்தால் போய் நம்ம ஜெபிக்க முடியுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க முடியுமா? அந்த கஷ்டமே, அந்த வேதனையே நமக்கு என்ன பண்ணோம், நினப்பில் வந்துக்கினே இருக்கும் இல்லை? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க போனால் அந்த ஞாபகம் தான் நமக்கு அதிகமாக என்ன பண்ணோம், வருமா வராதா? ஒரு ஆண்டவரை முழு மனசோடு நம்மளால் தேட முடியாது. நம்ம கண் முன்னாடி நடந்த பிரச்சனை வந்து நிற்கும், கண் முன்னாடி நடந்த போராட்டம் வந்து நிற்கும். நம்ம மனசு என்ன பண்ணும், கவலையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இருதயத்தில் ஒரு விடுதலையாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆண்டவர் சமூகத்தில் அமர முடியும். அதே இருதயத்தில் பிரச்சனை, போராட்டம் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த கண்ணீராக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கண்ணீரை நம்ம விட்டோம்னா அது ஒரு இருதயத்தில் ஒரு லேசாக ஆகுமா, ஆகாதா? ஆகும். நம்ம துதிக்கும் போது, நம்ம பாட்டு பாடின்னு இருக்கும்போது நமக்கு துக்கமாக இருப்போம். அதே தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கும்போது அந்த துக்கமெல்லாம் நமக்கு மறைஞ்சி போயிட்டு நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அபிஷேகத்தினாலே நுகம் முறியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பும் போது, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஆராதிக்கு அப்புறம் சொன்னேன், என்ன சொன்னேன், நம்ம ஆராதிக்கும் பொழுது அபிஷேகத்தை தேவன் தருவார். அதை நம்ம வீணாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆக்கிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிற கட்டு, நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற போராட்டத்தை, அந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு யாரால் முடியும்? அபிஷேகத்தால் முடியும். இந்த அனனியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருக்கிற நுகத்தை முறிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் போய் என்ன பண்ணார், அதை எடுத்து டக்குன்னு உடச்சி போட்டாரா? அப்படி கிடையாது. அனனியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்காரு, எரேமியா தீர்க்கதரிசியை ஜெபிக்கும்பொழுது, தேற்றும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனல் மூட்டி எழுப்ப வச்சிருக்கிறதால தான்
அவருடைய கழுத்தில் இருக்கிற நுகம் என்ன பண்ணுது, முறிக்கப்படுது. அந்த காலத்தில் நுகத்தை கழுத்தில் வச்சதை நம்ம பார்க்குறோம். இந்த காலத்தில் நமக்கு வச்ச நுகம் நமக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன வேதனை, எனக்கு என்ன போராட்டம்னு மற்றவங்களுக்கு தெரியுமா? எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி நடந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா தெரியுமா? நம்ம யார்கிட்டே சொன்னால் தான் நம்ம கஷ்டம் என்ன பண்ணோம் தெரியும். அப்போ நம்ம யார்கிட்டையும் சொல்லி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவன்கிட்ட சொல்லும்போது, தேவனுடைய பாத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்பொழுது, அவருடைய அபிஷேகத்தை நமக்கு தரும்பொழுது அந்த அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும். என்ன முறியும்? நுகம்னா என்னன்னு சொன்ன, மனசில் இருக்கிற பாரம், வேதனை, கஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை, பிரச்சனை, போராட்டம் எது வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் முறிக்கிறதுக்கு யாருடைய தேவனுடைய பலத்தினால முடியும். அவர் நம்மளை அவருடைய பாத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது அபிஷேகத்தினால நுகங்கள் என்ன பண்ணும், கண்டிப்பாக முறிக்கப்படும். அதனால தான் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு என்ன பண்ணுவார், வைத்திருப்பார். அப்போ இதில் என்ன போடப்பட்டிருக்கு, அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு தான் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. அப்போ அவர் ஏதோ பாரத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு கூட எரேமியா தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம், போராட்டத்தோடு கூட இருந்திருக்கலாம். தேவன் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியல. தேவன்கிட்ட இவர் போய் பேசினா தானே தேவன் என்ன பேசுகிறாருன்னு தெரியும். இந்த பிரச்சனையில் போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியை அனனியா தீர்க்கதரிசி அவர் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைத்து போட்ட பிறகு யார் ஆண்டவர் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போ நமக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வேதனை, துன்பம், நிந்தை இப்படி இருக்கும்போது நம்ம அதையே சுற்றி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா நம்ம ஜெபிக்க முடியாது, சரியாக ஜெபிக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது. மனசில் கவலை இருந்தால் தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. அதையே நினச்சி நம்ம எதையாவது நினச்சிக்கின்னு என்ன பண்ணுவோம், நைட்டெல்லாம் தூங்க மாட்டோமா கவலை இருந்தால்? அதை நீ எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தூங்குவேன்கான்றியா? அப்போ கவலை இருந்தால் மனுஷனுக்கு தூக்கம் வராது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தன் குடும்பத்தை கவனிக்க முடியாது, சரியாக மற்றவங்கள்ட்ட பேச முடியாது, மனசு துக்கமாகவே இருக்கும், கவலையாகவே இருக்கும். அப்போ அந்த கவலை, அந்த துக்கம், அந்த காரியம் எல்லாம் நம்மளை விட்டு போகணுன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அவரிடத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அபிஷேகம்தான் நுகத்தை முறிக்குது. நமக்கு இருக்கிற பிரச்சனையை, போராட்டத்தை எல்லாத்தையும் முறிச்சு போட்டுடும் ஒரு நுடையில். ஏன்னா ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுக்குறார். நிறைவான ஆவியானவர் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற குறைவுகளெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் மனசில் விடுதலையாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. நேற்று ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு பிரசங்கத்தில், என்னன்னா தேவன் ரட்சிக்கப்பட்ட நாளில் அவருக்கு வைத்த அந்த சமாதானம் இது வரைக்கும் இருக்கான். இருதயத்தில் என்ன இருக்கான், அந்த சமாதானம். என்ன பிரச்சனை நடக்குமோ, என்ன போராட்டம் நடக்குமோ, என்ன வியாதி வருதோ, என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனை எது அவர் வாழ்க்கையில் வந்தாலும் அவருடைய சமாதானத்தை மட்டும் என்ன பண்ணலையாம், சமாதானம் மட்டும் அவரை விட்டு நீங்கலையாம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல்ல வச்ச சமாதானம் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் இருக்குதான். அப்போ நமக்கு மனுஷனுக்கு என்னதான் முக்கியமாக தேவை, காசோ பணமோ பொருளோ இல்லை உறவினர்களோ இல்லை சொந்த பந்தங்களோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. முக்கியமாக நமக்கு என்ன தேவை, மனசில் சமாதானம். சமாதானம்னா என்ன, இந்த நிம்மதி. சமாதானம்னா என்னது, நிம்மதி. அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும், தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும், தேவனிடத்தில் இருந்தால் தான் கிடைக்கும். நம்ம தேவையில்லாமல் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாமல் கவலைப்படுறதால கஷ்டப்படுறதுல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நம்ம சரீரத்தின் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க தான் முடியும். கவலைப்படுறதால சரீரம் இழைக்குமா இழைக்காதா? இது ஏன் இப்படி இருக்குது தெரில, இது ஏன் இப்படி போகுது தெரில, என்னதான் இது மனசில் கவலையோ சொல்கிறோமா இல்லையா? ரொம்ப இழைச்சி போகுது, இதுக்கு என்ன கவலை, இதுக்கு என்ன வியாதி, இதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ரொம்ப இழைச்சி போகுதுன்னு கேட்குறோமா இல்லையா? மனுஷங்க பார்வையிலே அது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கவலைப்படுறதால நம்ம சரீரத்தின் அளவு தான் குறையுமே தவிர
அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எந்த காரியமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீ ஆகிடணும். எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட ஜபத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டா நம்ம பாரம் குறைஞ்சிரும். அதுமாதிரி தானே பண்ணா யார், அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை, அவளுடைய சக்களத்தை என்ன பண்ணா, அவளை இடிவாக பேசினா, உனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு பேசினா. அண்ணாள் என்ன பண்ணா, ஆண்டவர் சமூகத்தில் போய் அழுதா, துக்கத்தோடு கூட அழுதா, பாரத்தோடு கூட அழுதா. அவர் என்ன பண்ணுறா, உதடுகள் மட்டும் அசையுது, வார்த்தையே வெளில வரல, அழுக வந்துனே இருக்குது. அப்போ ஏலி என்ன கேட்குறாரு, நீ என்ன காலையில் குடிச்சிட்டு வந்து பெனாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். நான் அப்படி செய்யல ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனசில் கவலையோடு கூட இருக்கிறேன், அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நீ போ, நீ என்ன கேட்குறியோ ஆண்டவருக்கு அது செய்வார் உனக்குன்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த ஊழியக்காரர். அப்போ அவள் போயிட்டா. அன்னையிலேருந்து அவள் துக்க முகமாகவே இல்லை, சந்தோஷமாயிட்டா. ஒரு மனசில் ஒரு பிரச்சனையை வச்சுன்னு ஏன் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கணும், நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது. ஒன்றும் நம்ம அந்த பாரத்தை ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது. அந்த பாரத்தை மனசுலேயே வச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அண்ணாள் என்ன பண்ணால் தன் பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிட்டு அதுலேருந்து சந்தோஷமாயிட்டா, மனசு சந்தோஷமாயிடுச்சு. அவளுக்கும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு சாமுவேலை. அவள் என்ன பண்ணுறா, ஜெபம் பண்ணிக்கிறா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைய உங்கள் ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்து விடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதே மாதிரி ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. பால் மறந்த பிறகு கொண்டு வந்து சாமுவேலை என்ன பண்ணுறா, ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் குழந்தைகள் நிறைய அவளுக்கு பிறகுது. அப்போ நம்ம துக்கத்தோடு மனபாரத்தோடு நம்ம சஞ்சலத்தோடு நம்ம வாழணும்னு தேவன் விரும்பலை. எல்லா பாரத்தையும் என் மேலே வைங்க, எல்லா கஷ்டத்தையும் என் மேலே வைங்க, உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் என் மேலே வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அபிஷேகத்தினால என்ன முறியும், நுகங்கள் முறியும். அப்போ அந்த நுகம்னா என்னது, நமக்கு இருக்கிற பாரமான சுமைகள், மனக்கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் தான் என்னது, அது பாரமாக இருக்குது, சுமையாக இருக்குது நமக்கு. அதுதான் நமக்கு என்னது, நுகம். அந்த நுகத்தை அனனியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசினுடைய நுகத்தை முறித்த பிறகு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எரேமியாவோட கூட பேசுகிறார். அப்போ நம்ம கவலையோடு துக்கத்தோடு பாரத்தோடு கூட உட்காந்து மூளையில் முடங்கி நின்றால் தேவன் நம்மள்கிட்ட பேச மாட்டார். அதையெல்லாம் போய் நம்ம தேவனுடைய பாதத்தில் வச்சு தேவன்கிட்ட சொல்லிட்டா தேவன் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுப்பாரு, அட்வைஸ் கொடுப்பாரு. இதை இப்படி செய்யணும், இதை இப்படி போகணும், இதை இப்படி பண்ணணும், இப்படி போகணும்னு சொல்லி என்ன பண்ணுவார், தேவன் நம்மளோட கூட பேசுவார். தேவன் எப்படி நம்ம கூட பேசுவார், நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுவாரா அப்படின்னு நினைப்போம். தேவன் வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுவார், பேசுவார். இல்லை ஊழியக்காரங்கள், இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், ஏன் வாயிலேருந்து வர வார்த்தை உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை உங்களை தேற்றும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை அது என்ன பண்ணோம் சொல்லும். அதன்படி என்ன பண்ணுவார், ஆண்டவரே பேசுவார். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போகிறோமா, அந்த இடத்துல நம்ம மெசேஜ் கேட்குறோம்னா, இல்லை டிவியில் ஒரு மெசேஜ் கேட்குறோமா, அதில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். தேவன் பேசுகிற சத்தம் கூட காதில் கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம காது பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம தேவனை பார்க்கலாம், அந்த அளவுக்கு நம்ம கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம தேவனை இருதயத்தில் உணரலாம், அந்த அளவுக்கு நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தேவன் நம்மளோட பேசுகிறத, நம்மளோட அவர் பேசுகிறத, நம்மளோட இருக்கிறத, நம்மளோட என்ன பண்ண மனசில் அவர் இருந்து என்ன பேசுகிறாருன்றதை நம்மளால் சொல்ல முடியும், புரிந்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா முன்கூட்டியே தேவன் நம்மக்கிட்ட அதை சொல்லிடுவார். எப்படி சொல்லுவார், எதனால் சொல்லுவார்னா, தேவனோட கூட நம்ம நெருங்கி வாழும்போது தான் தேவன் என்ன பண்ணுவார், சொல்லுவார். தேவனுக்கும் நமக்கும் தூரமாக இருந்துட்டு தேவனே கண்டுக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் வந்து உக்காந்துட்டு போகிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேசணுமா பேசக்கூடாதா, பேசணும். ஒரு தகப்பன்கிட்ட பேச, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு பாட்டு பாட தெரியல, எனக்கு துதிக்க தெரியல, அதெல்லாம் சொல்லவே கூடாது. நமக்கு என்ன தெரியுதோ நம்ம ஜெபிக்க உக்காந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திறந்து நம்ம பேசணும். அவர் முழு இருதயத்தோட தேவன் நம்மக்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார். அப்போ நம்ம முழுசாக ஆண்டவர்கிட்ட மனசை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், பேசணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நுகம் முறிக்கப்பட்ட பிறகு என் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவரோடு கூட பேசுகிறார். அப்போ நமக்கு பிரச்சனை, போராட்டம், கட்டு, சூழ்நிலை
இதையே நம்ம பார்த்துக்கின்னு இப்படியே நம்ம உட்காந்துருக்காம அதையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தை போய் அவர் பாரத்தை அவர் மேலே சுமத்திட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அபிஷேகத்தை தேவன் தருவார். அதன் மூலமாக நம்மளுடைய கட்டுக்கள்லாம் என்ன பண்ணோம், முறிக்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம விடுதலையாக நம்ம என்ன பண்ணலாம், வாழலாம். ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் நம்மளை அழுத்தி கொண்டு தான் இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனை போனால் அதுக்கு அடுத்த பிரச்சனை வரும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் தேவன் நம்ம கூட இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவித்து தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரா இல்லையா? அனுபவத்தில் நம்ம நடக்குதா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்து போவோம், அடுத்த பிரச்சனை அது நிற்கும். ஆனாலும் அந்த பிரச்சனைக்காக நம்ம பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, விலக வேண்டிய அவசியம் இல்லை, ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்ம கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சும் தேவனை தேடணும், நைட்டு படுக்கும்போதும் தேவனை தேடணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தேடணும்? மொத்தமாக 24 மணி நேரம் இருக்கிறதுல 1 மணி நேரமாவது தேவனை நம்ம என்ன பண்ணணும், தேடணும். உலகத்துக்கு நேரத்தை கொடுக்காம தேவனுக்கு நேரத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அம்மா கடை வச்சுருக்காங்க, கடைக்கு சின்ன பசங்க ஓடி வருது, அதுக்கு மிட்டாய் கொடுக்குறதோட ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, ஏசப்பா பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு சின்ன பசங்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பா பற்றி சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட பேச வரவங்கள்ட்ட நமக்கு ஏசப்பா என்ன நன்மை செஞ்சாரோ அந்த நன்மையை சொன்னால் போதும். அதுதான் சுவிசேஷ ஊழியம். நமக்கு என்ன ஆண்டவர் நன்மை செஞ்சாரோ அதை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். தேவையான வீணான கதைகளை பேசாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சாரோ அந்த காரியத்தை சொல்லலாம். நீங்களும் வாங்கம்மா, நீங்களும் ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுவார் பாஸ்டரு, உங்கள் கஷ்டம் தீரும், என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? அப்போ இதில் என்ன போடப்பட்டிருக்கு, அனனியா என்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசியின் கழுத்தில் இருந்த நுகத்தை உடைத்து போட்ட பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. அப்போ ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசின்னு இருக்கிற கழுத்தில் இருக்கிற என்ன பண்ணார், நுகத்தை உடைச்சி போட்ட பிறகு ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு. அதுபோல தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை, போராட்ட கஷ்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்காம அதுக்கு தான் ஊழியக்கார இடத்துல ஜெபம் பண்ணிக்கிறது. எதுக்காக நம்ம ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணுறோம்? நமக்கு இருக்கிற கட்டு பிரச்சனையெல்லாம் தேவன் உடைச்சி போடணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணிக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசிக்கு ஜெபம் பண்ணும்பொழுது அவருடைய கட்டு உடையுது, ஆண்டவர் அவரோட கூட பேசுகிறாரு. அதுபோல் நம்ம ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நாமளும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நுகத்தை முறிக்கிறதுக்கு தேவன் அப்போ தான் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார். அப்போ தான் தேவன் நம்மளோடு கூட பேசுவார். பிரச்சனையும் போராட்டையும் மனசில் வச்சுன்னு ஓடி நின்றோம்னா நம்மள்கிட்ட தேவன் எப்படி பேசுவார்? அந்த பிரச்சனை போராட்டம் தான் நமக்கு என்ன பண்ணோம், கஷ்டத்தை கொடுக்கும், மூளையில் முடங்க சொல்லும். கவலை வந்து என்ன பண்ணோம், ஒரு மனுஷனை மூளையில் முடக்கி போட்டுரும். காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் கவலை, மனசில் நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அதையெல்லாம் அனுபவிக்க முடியாது, வாழ முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்பொழுது நமக்கு இருக்கிற நுகங்கள் என்ன பண்ணோம், முறிக்கப்படும். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அப்பா 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நீர் எங்களோடு கூட பேசினீங்க, விலக்கி கொடுத்தீங்க. அந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தின் படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகுமே அப்பா. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி அப்பா கட்டுக்களை அப்பா முறியடித்து அப்பா நாங்கள் விடுதலையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் செபிக்கிறோம் ஐயா. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.